Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல எக்ஸசைஸ் சம் 9 பார்க்க போறோம். ஓகேவா? illustration 9 போன வீடியோல பார்த்திருக்கோம். இன்னைக்கு எக்ஸசைஸ் 9 பார்க்கலாம். The same procedure தான், ரொம்பவே ஈஸி. இதெல்லாம் நீங்க கொஞ்சம் உட்கார்ந்து வொர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னா இல்லனா நிறைய மார்க் எடுக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்னது, யாரோட புக் இது? ஆனந்தோட புக் இல்லையா? அப்ப இந்த புக்ஸ் ஆஃப் ஆனந்த். ஓகே, the books of ஆனந்த். இப்போ நம்ம எது கால்குலேஷன் பண்ண போகிறோம்? ஓப்பனிங் கேபிட்டலில் கால்குலேஷன் பண்ண போகிறோம். அப்போ கால்குலேஷன் ஆஃப் ஓப்பனிங் கேபிட்டல். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? ஸ்டேட்மெண்ட் ஆன் அஃபயர்ஸ் as on டேட் என்னது? 31/3/2018 போட்டாச்சா? அண்ட் தென் liabilities amount, asset amount. அவ்வளோதானே? வேறு ஏதாச்சும் விஷயம் இருக்கா? அதில் எந்த விஷயமே இல்லை. ஓகேவா? ரொம்பவே ஈஸி தான். illustration 9ல் போட்டோம் இல்லையா, அதே சேம் ப்ரொசீஜர். ஓகேவா? ஓகே, இதில் ஃபர்ஸ்ட் எது வந்து liability சைடு வரும்? கேஷ் அட் பேங்க் அசட், கேஷ் இன் ஹேண்ட் அசட், ஸ்டாக் அசட், சண்டே டேட்டாஸ் அசட், பிளான்ட், இது எல்லாமே அசட் இல்லையா? சண்டே கிரெடிட்டாஸ் மட்டும் தானே லயபிலிட்டிஸ். கம்பெனியோட கடமைகள் தான் என்னது? லயபிலிட்டிஸ். மீதி இருக்கிறதுல என்னது? சொத்துக்கள். அசட்ஸ்னா என்னது? சொத்துக்கள் அப்படின்னா அசட்ஸ். ஓகே, தட் இஸ் நம்ம 5 விஷயம் சொல்லியிருக்கோம் இல்லையா? பேங்க் ஓவர் டிராஃப்ட், லோனு, அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் பழைய வீடியோலலாம். ஓகேவா? அது பார்த்துக்கோங்க. நம்ம எது எடுத்து எழுதணும்? சண்டே கிரெடிட்டாஸ் எடுத்து எழுதணும். எவ்வளோ எழுதணும்? 1,70,000. சண்டே கிரெடிட்டாஸ் 1,70,000. Okay, and then cash at bank, cash in hand, then this is important obviously. Cash B போடுறேன், cash H na hand. Okay வா? Stock of goods. Okay, and then sundry debtors, and then plant and machinery, land and building இல்லையா? Plant and machinery, land and building. ஓகேவா? அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்ல நம்ம எப்பவுமே எதுல பண்ணுவோம்? க்ளோசிங் கேபிட்டல்ல பண்ணுவோம். இது என்னது? ஓப்பனிங் கேபிட்டல். ஓப்பனிங் கேபிட்டல்ல நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவோமா? பண்ண மாட்டோம். ஓகேவா? அப்ப கேஷ் அட் பேங்க் எவ்வளோ? 5,000. அவனே டெட்டார்னு கொடுத்துட்டா 5,000, 3,000, 35,000, 1 lakhs, 80,000 and then 1,40,000. ஓகேவா? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி லயபிலிட்டிஸ்ல மைனஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைச்சிடும்? ஓப்பனிங் கேபிட்டலுக்கான ஆன்சர் கிடைச்சிருமா? ஓகே, கால்குலேட்டர்ல நீங்க எப்படி இருந்தாலும் போட மாட்டீங்க, கை கால்குலேஷன். ஓகேவா? நீங்க எக்ஸாம்ல கொஞ்சம் வேகமா போட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். இப்போ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி பார்த்தலாமா? ஓகே, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா அப்படி 3,63,000 வருது. ஓகேவா? 3,63,000 வருது. ஆனால் ஆட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? 3,63,000 வருது. இந்த 3,63,000ஓட 1,70,000 போயிடுச்சு அப்படின்னா 1,93,000. ஓகேவா? எவ்வளோ வருது? 1,93,000. இப்போ கேபிட்டல் எவ்வளோ? 1,93,000. இது என்ன கேபிட்டல்? ஓப்பனிங் கேபிட்டல். நான் இங்கே எழுதி வச்சுக்கிறேன். என்ன பண்ணது? அழைச்சிருவேன்ல. ஓப்பனிங் கேபிட்டல் வந்து எனக்கு 1,93,000. ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓப்பனிங் கேபிட்டல்ல நம்ம என்ன பண்ண மாட்டோம்? அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டோம். க்ளோசிங் கேபிட்டல்ல தான் என்ன பண்ணுவோம்? கொடுத்துருக்க அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நம்ம பண்ணணும். ஓகே, ஆர் யூ கிளியர் வித் தட்? ஓகே, இப்போ நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா எல்லாத்தையுமே நான் மாற்ற போகிறேன். என்ட்ரி சேம் என்ட்ரிஸ் தான் வரும். ஆனால் என்னது? எல்லா அமௌண்ட்டுமே மாறும் இல்லையா? நம்ம வந்து என்ன பண்ணணும்? அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் போடணும்ல. ஃபர்ஸ்ட் வந்து இங்கே மாற்றிக்கலாம். க்ளோசிங் கேபிட்டல் நான் பார்க்க போகிறேன். டேட் எவ்வளோ? 31/3/2019. ஓகே ஓகே, இப்போ அதே மாதிரி க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்க போகிறோம். எல்லாமே ஒரே மாதிரி தான் வரும். ஆனால் இது என்னது? பேங்க் பேலன்ஸ் இல்லையா? அப்போ பேங்க் பேலன்ஸ் வந்து
இந்த சைடு வந்து வந்துடும். பிகாஸ் கேஷ் அட் பேங்க் இல்லையா, அதனால் கேஷ் அட் பேங்க் வந்து க்ளோசிங் கேபிட்டலில் இந்த சைடு வந்துடும். ஓகேவா, நீங்கள் பேங்க் மறந்து அந்த சைடு போட்டிங்கன்னா ஆன்சரே உங்களுக்கு வராது. ஓகே, க்ளோசிங் கேபிட்டல் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருக்கிறதுனால கேஷ் அட் பேங்க் வந்து லயபிலிட்டி சைடு வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா, சரி. ஓகே, இப்போ கேஷ் இன் ஹேண்ட் எவ்வளோ இருக்கு? 4500. ஓகேவா, அண்ட் தென் ஸ்டாக் வந்து 45,000 இருக்கா. அண்ட் தென் சன்ட்ரி டெப்டாஸ்ல தான் ட்விஸ்ட் இருக்கு. ஏன்னா அது 5% ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துட்டாங்களா, போன சம் மாதிரி இப்போ நான் 2 டிவைட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, சன்ட்ரி டெப்டாஸ் எவ்வளோ அமௌண்ட் வந்து 90,000க்கு நீங்கள் வந்து 5% வந்து ப்ரொவிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. இப்போ 90,000 இன்ட்டு 5 டிவைடட் பை 100னா எவ்வளோ வரும்? 4,500 வருமா. அப்போது இது ரெண்டுத்தையும் லெஸ் பண்ணால் 85,500. ஓகே, ஸோ அந்த அமௌண்ட்டை நான் போடுறேன் 85,500 அப்படின்னு நான் போடுறேன். அண்ட் தென் பிளான்ட் அண்ட் மிஷினரிக்கு கொடுத்துருக்காங்க 10% கொடுத்துருக்காங்க. 80,000க்கு 10% போட்டோம் அப்படின்னா 10 divided by 100 தானே, 10 போட்டோம் அப்படின்னா 8,000. அப்போ த சேம் 80,000ல் 8,000 போச்சுன்னா எவ்வளோ? 72,000. ஓகேவா, அது 72,000 நான் இங்கே போட்டுக்கிறேன். லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ் எவ்வளோ? 1,40,000. ஓகேவா, அதையும் நான் இங்கே போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ நான் இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி எப்படி எழுதணும் எக்ஸாமில்? அசட் சைடில் 2 காலமாக நீங்கள் டிவிஷன் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், இப்போ வந்து இங்கே இருக்கா, இப்படி 2 காலமாக டிவிஷன் பண்ணிக்கோங்க. சன்ட்ரி டெப்டாஸில் வந்து 90,000 4,500 ரெண்டுத்தையும் எனக்கு மைனஸ் பண்ணனால எனக்கு இந்த ஆன்சர் கிடச்சிச்சு. அண்ட் தென் பிளான்ட் அண்ட் மிஷினரியில் 80,000ல் டிஸ்கவுண்ட்டு நான் வந்து லெஸ் பண்ணியிருக்கேன். எவ்வளோ லெஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 8,000 நான் லெஸ் பண்ணியிருக்கேன். அதனால் எனக்கு வந்து 72,000 ஆன்சர் வந்துச்சு அப்படின்னு நீங்கள் இந்த மெத்தடில் தான் எக்ஸாமில் போடணும். எனக்கு இடம் பத்தலை, அதனால நான் இப்படி போட்டிருக்கேன். ஓகே, சரி. சன்ட்ரி கிரெடிட்டர்ஸில் எவ்வளோ இருக்குது? 1,30,000 இருக்கா. இதில் எவ்வளோ இருக்குது? 60,000 இருக்குது. அண்ட் ரைட். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பார்த்துக்கலாமா? அசட் சைடு தானே நிறைய அமௌண்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் நான் அசட் சைடு ஆட் பண்ணி பார்த்துக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ண எவ்வளோ வருது? 3,47,000 வருதா? ஓகேவா, 3,47,000. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண எவ்வளோ? 1,90,000 வருதா? ஆட் பண்ணி பாருங்க, 1,90,000 வருது. இப்போது இந்த 3,47,000ல் 1,90,000 போயிடுச்சுன்னா எவ்வளோ? எஸ், 1,57,000 தான் நமக்கான க்ளோசிங் கேபிட்டல். ஓகேவா, 1,57,000 தான் என்னது நமக்கான க்ளோசிங் கேபிட்டல், தட் இஸ் பேலன்சிங் ஃபிகர். திருப்பி ஒரு வாட்டி நான் சொல்லித்தரேன் எப்படி எழுதணும் அப்படின்னா, க்ளோசிங் கேபிட்டல் வந்து இங்கே பாருங்க, ஓப்பனிங் கேபிட்டல் எப்போவும் போல நார்மலாக போட்டுட்டு லயபிலிட்டிஸ் அமௌண்ட். இது என்ன ஒரே பேஜில் எழுதுவீங்களா? இதெல்லாம் கிடையாது, டபுள் சைடில் எழுதணும். தட் இஸ் இப்போ இதுதான் உங்களோட அக்கௌண்ட்ஸ் புக் அப்படின்னா இங்கே பாருங்க, லயபிலிட்டிஸ் வந்து உங்களோட லெஃப்ட் சைடில் வரணும், அசட்ஸ் வந்து உங்களுக்கான ரைட் சைடில் வரணும். ஒரே பேஜில் போடக்கூடாது. லயபிலிட்டிஸ் எந்த சைடு வரணும்? இந்த சைடு. அசட் எந்த சைடு வரணும்? தட் இஸ் நீங்கள் லயபிலிட்டிஸ் போட்டிருக்கேன்ல, அது வந்து இந்த பேஜில் இங்கே வந்துடணும். அசட் போட்டிருக்கேன்னா அது வந்து இந்த பேஜில் இந்த இடத்துல வந்துடணும். ஆர் யூ கிளியர் வித் தட்? ஓகே. லயபிலிட்டிஸ் வந்து ஒரு பேஜில் நீங்கள் வந்து போட்டுருவீங்க, ஈஸியாக போட்டுருவீங்க. அசட் போடும்போது என்ன பண்ணுவீங்க? அசட் அமௌண்ட்னு போடுவீங்க. ஏன்னா நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனால நம்ம 2 காலம் வந்து பிரிப்போம். லயபிலிட்டிஸில் நம்ம தட் இஸ் இதில் வந்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டோம், அதுதானே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். ஸோ அதனால இதுக்கு தேவையில்ல, அசட்டில் வந்து நீங்கள் 2 காலமாக பிரிச்சுக்கோங்க. ஓகே, இப்போ முக்கால்வாசி நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. ஃபைனல் ஸ்டெப் என்ன பண்ணுவோம்? ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர் என்னடா? ஓகே, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் தி இயர் எண்டட். ஓகேவா, அப்படின்னு போட்டுக்கோங்க. டேட்டட்னு போட்டு டேட் மென்ஷன் பண்ணிக்கோங்க. என்ன போடுவீங்க? பர்டிகுலர்ஸ் அண்ட் தென் அமௌண்ட் போடுவீங்களா? ஓகே, என்னென்ன போடுவீங்க? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளோ? க்ளோசிங் கேபிட்டல் 1,57,000. ஆட் டிராயிங்ஸ் எவ்வளோ?
வித் டியூ 60,000. அப்போ இந்த இடத்துல நமக்கு 60,000 தான் என்ன drawings. ஓகேவா? 1,57,000 60,000 என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். அப்போ 0 0 0 7 2,17,000. ஓகேவா? என்ன 6 + 4 10 1 11. ஓகேவா? எவ்வளோ 2,17,000. இதோட என்ன பண்ணணும், அடிஷ்னல் கேபிட்டலை லெஸ் பண்ணணும். எவ்வளோ அடிஷ்னல் கேபிட்டல் எடுத்து வந்திருக்காங்க? 17,000. கரெக்ட். 17,000 என்ன பண்ணியிருக்கான், எடுத்துகிட்டு வந்திருக்கான். 2,17,000 17 போயிடுச்சுன்னா எவ்வளோ? ஃபஸ்ட்டு இது என்னது, இதுக்கு பேர் அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். எவ்வளோ? 2,17,000 17 போயிடுச்சுன்னா 2 lakhs இருக்கும் இல்லையா? ஓகேவா? லெஸ் ஓப்பனிங் கேபிட்டல். ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளோ கொடுத்துருக்கான்? தட் இஸ் ஓப்பனிங் கேபிட்டல் நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 1,93,000 கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? 1,93,000 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அட்ஜஸ்டட் கேபிட்டல் தான் என்ன, அது பெருசு. ஓப்பனிங் கேபிட்டல் சின்னது. அப்போ இது என்னது, நமக்கு ப்ராஃபிட். எவ்வளோ? 2 lakhல 1,93,000 போயிடுச்சுன்னா எவ்வளோ? 7,000. நமக்கு 7,000 தான் ப்ராஃபிட். இந்த சம்மில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நாள் நான் எடுத்த கிளாஸஸ் வந்து உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. உங்களுக்காண்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் வந்து இந்த கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கேன் உங்களுக்கு புரிகிற மாதிரி. ஸோ வந்து நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க. ஓகேவா? அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.